கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 10:22, மேத்யூ 10:22. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். எப்படி ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீங்க, ஆனால் நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும், அப்போ தான் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லக்கூடியது. அதாவது இது ஆலிவட் டிஸ்கோர்ஸ் என்று சொல்ல ஒலிவ மலையினுடைய பிரசங்கத்தில் சொல்லும்போது மத்தேயு 24வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லும்போது சொல்றாரு, அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். எப்படி? என் நாமத்து நிமித்தம், என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இதே தான் லூக்கா 21வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லும்போது, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். காரணம் என்ன? நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. எப்படி? என்னைய பகைக்குது, நீங்கள் என்னைய பின்பற்றீங்க, அதனால உங்களையும் பகைக்கும். அப்போ நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? முடிவு பரியந்தம் வரைக்கும், இறுதி வரைக்கும் நீங்கள் அப்படியே நிலைத்திருக்க வேண்டும். என்ன உலகத்தினால என்ன துன்பம் வந்தாலும், பாடு வந்தாலும், எது வந்தாலும் நீங்கள் நிலைத்திருக்கக்கூடிய மக்கள் தான் ரட்சிக்கப்படுவீங்க. ஏன்னா மத்தேயு 24:13 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். பழைய ஏற்பாட்டில் நம்ம தானியேல் புஸ்தகம் பார்க்குறோம். தானியேல் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி சொல்கிறாரு, எப்படி நித்திய ஆட்சி வரப்போகிற காலம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு அது புரியல. அவர் திரும்ப 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 தேவதூதன் உட்காந்து கேட்குறாரு. ஆனால் கடைசியில் என்ன சொல்கிறாரு? தேவதூதன் சொல்கிறாரு, நீ என்னப்பா, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லக்கூடியதான். நீங்கள் தானியேல் 12வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நீயோ வன்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறு கொண்டிருந்து நாட்கள் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றார். என்ன, எப்படி உபத்திரவ காலம் நடக்க போகுது, எவ்வளோ உபத்திரவ காலம் நடக்க போகுது எல்லாம் சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறாரு? இது உன்னுடைய காலத்துக்கு அறியதில்லை, நீ இதெல்லாம் முத்திரை போட்டு போயிடு, எப்போ நீ அழிவு பரியந்தம் நீங்கள் இருக்கும்போது கடைசி காலத்தில் நீ என்ன பண்ணுவ? ரட்சிக்கப்படுவை என்று சொல்லக்கூடியதாக. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றி வாழும்போது இந்த பூமியில் நீங்கள் உலகத்தாரால் பகைக்கப்படுவீங்க, உங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் உண்டாகும். ஆனாலும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கும் போது தான் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பதை தான் கர்த்தர் இங்கே சொல்லி கொடுக்குறாரு. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வர்றோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாட்களில் கேட்கிற செய்தி என்ன இருக்குது? அதாவது உன்னுடைய வாழ்க்கை, இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை இந்த பூமியில் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லக்கூடிய பிரசங்கங்களை கேட்குறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட பிரசங்கமும் பண்ணலை, அப்படிப்பட்ட பிரசங்கமும் பண்ண சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் உனக்கு பாடு இருக்கும், இந்த உலகத்தில் என் நாமத்தினால பகைக்கப்படுவ, இந்த உலகத்தில் உன்னை துன்புறுத்துவாங்க, என்னுடைய நாமத்து நிமித்தம் உன்னை துன்புறுத்துவாங்க, என்னுடைய வசனத்து நிமித்தம் உன்னை துன்புறுத்துவாங்க. ஆனால் நீ என்ன பண்ணு? எனக்கு சாட்சி ஆயிரு, எனக்கு உண்மையுள்ளவனாயிரு, என்ன முடிவு பரியந்தம் என்னுடைய வார்த்தையில் நிலைத்து நில்லு, அப்பொழுதுதான் நீ ரட்சிக்கப்படுவ என்று சொல்லக்கூடியதா. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி மாற்றிவிட்டோம்? ஏதாவது ஒருத்தருக்கு பாடு, போராட்டம், நிந்தைன்னு சொல்லி வந்தால் அவர்கிட்ட பாவம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பரிதாபமான நிலைக்கு கிறிஸ்தவம் வந்துடுது. எப்படி இருந்திருக்கணும்? ஐயோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவரை தெரிந்து கொண்டு இவரை இந்த வழியில் நடத்தி கொண்டு போகிறார், இயேசு கிறிஸ்துவோடு இவர் இருக்கிறார், எல்லா பாடுகளையும் எல்லா துக்கங்களையும் சகித்து கொண்டு கர்த்தருக்கென்று உண்மையாய் வாழுகிறார் என்று நாம் அவர்களை மெச்சிக்கொள்வதை காட்டிலும் அவர்கிட்ட ஏதோ பாவம் இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு கொடிதான சூழ்நிலைக்கு நம்ம வந்துவிட்டோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கென்று வேத வசனத்திற்கென்று வாழும்போது நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் பகைக்கப்படுவீங்க, வெளியிலையும் பகைக்கப்படுவீங்க,
எல்லாராலையும் துன்புறுத்தப்படுவீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? முடிவு பரியந்தம் கர்த்தருக்குள்ள நிலைத்திருந்து, அவர் வார்த்தையில் நிலைத்திருந்து, அவருக்கென்று வாழ்ந்திருக்கும் போது தான் நீங்கள் ரட்சிக்கப்படக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அப்போ நமக்கு எதிராக வரக்கூடிய துன்பம், நமக்கு எதிராக வரக்கூடிய பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள் என்ன பண்ணணும்? நம்மளை விசுவாசத்தில் பலப்படுத்தணும். நம்மளை கர்த்தருக்கென்று உற்சாகப்படுத்தி நடத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம முடிவு வரை ரட்சிக்கப்படுவோம். அப்போ போராட்டங்களை, துக்கங்களை கண்டு சோர்ந்து போய்விடாமல் இருப்போமா? வல்ல பிதாவே, இந்த உலகம் எங்களை பகைக்கும், உம்மை பகைத்தது எங்களை பகைக்கும் என்பதை புரிந்து கொண்டோம். அதனால இந்த உலகத்தில் நாங்கள் என்ன பாடுபட்டாலும் ஆண்டவரே, உம்மையும் உம்முடைய விசுவாசத்தையும் நாங்கள் பற்றி கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.